வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு புத்த மதத்தினை பின்பற்றும் தாய்லாந்து நாட்டில் நமது இந்து மதத்தின் கூறுகள் இன்னும் நிறைந்திருக்கின்றன என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றதா? இதோ இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறிய கோவில் போன்ற அமைப்பு தாய்லாந்தின் பல்வேறு பகுதிகளிலும் நிறைய வீடுகள், கடைகள், ஏன் பெரிய மால்களில் கூட இருக்கும். அதில் வழிபடப்படும் கடவுள் வேறு யாருமல்ல, நாம் நான்முகன் என்று அழைக்கும் பிரம்மாதான். தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக் நகரின் பழைய பெயர் ரத்தினகோஷின். இதோ அந்த ரத்தினகோஷின் பகுதியில் அமைய பெற்றுள்ள இந்த மிகப்பெரிய ஊஞ்சலின் சிறப்பு என்ன தெரியுமா? மார்கழி திருவாதிரைக்கு முன்னதாக 10 நாட்கள் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் இந்த ஊஞ்சலில் அமர வைத்து மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவையின் பாசுரங்களை தாய்லாந்து மொழியில் பாடுகின்றனர். 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இம்மரபு இன்றளவும் தொடர்கின்றது. இருப்பினும் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இந்த ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவதில்லை. மாறாக கோவிலின் உள்ளே இந்நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. ஆனால் அந்த பிரம்மாண்ட ஊஞ்சல் மட்டும் இதோ இன்னும் கம்பீரமாக வீற்றிருக்கின்றது. அந்த ஊஞ்சலை ஒட்டி அமைந்துள்ள இக்கோவில் தாய்லாந்தின் அரச குடும்பத்தின் கோவில்களுள் பழமையான ஒன்றாகும். சுதாட் தெப்பவரராம் என்று அழைக்கப்படும் இக்கோவில் தாய்லாந்து நாட்டினை தற்போது ஆட்சி செய்து வரும் சக்ரி அரச வம்சத்தை தோற்றுவித்த முதலாம் ராமர் என்ற அரசரால் கிபி 1807 கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 3ஆம் ராமர் என்ற மன்னரால் கிபி 1847 முடிக்கப்பட்டது. இப்போது இருக்கும் மன்னர் 10ஆம் ராமர் ஆவார். மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைந்துள்ள இக்கோவிலின் முக்கிய பகுதிகளை பார்த்து வரலாம். பிரதான கோவிலின் உள்ளே இருக்கும் இந்த புத்தர் சிலை தாய்லாந்தின் மிகப்பெரிய வெண்கல புத்தர் சிலை ஆகும். 14ஆம் நூற்றாண்டில் சுக்கோத்தாய் அரசாட்சியின் போது உருவாக்கப்பட்ட இச்சிலை 660 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது. இந்த கோவிலின் உட்புற சுவர்கள் மற்றும் தூண்கள் யாவற்றிலும் நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. புத்த மதத்தில் குறிப்பிடப்படும் 3 உலகங்கள் மற்றும் புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் என பல்வேறு அம்சங்கள் இந்த ஓவியங்களில் தீட்டப்பட்டுள்ளன. அப்படியே புத்தர் சிலையின் பின்புறமாக வந்து பார்த்தால் ஓர் அரிய கற்சிற்பம் பதிக்கப்பட்டுள்ளது. கிமு 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட இந்த சிற்பம், ஆம், கிபி அல்ல, கிமு 6 மற்றும் 7ஆம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்ட இந்த சிற்பம் துவாரவதி சிற்பம் என்று அழைக்கப்படுகின்றது. தாய்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிக பழமையான கல் சிற்பங்களுள் முழுமையான சிற்பம் இது மட்டுமே. இக்கோவிலின் இன்னொரு சிறப்பு அதன் நுழைவாயிலிலும் பின்புற வாயிலிலும் அமைக்கப்பட்டுள்ள மரக்கதவுகள். ஒற்றை மரத்தால் ஆன மிக பெரிய இக்கதவுகளில் அமைய பெற்றுள்ள சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக நேர்த்தியானவை. அதிலும் ஆச்சரியம், இவற்றை தன் கைப்பட வடித்தவர் வேறு யாருமல்ல, மன்னர் 2ஆம் ராமர் அவர்கள்தான். அப்படியே கோவிலின் வெளிப்புற பிரகாரத்தில் வந்து பார்த்தால் 4 புறமும் சேர்த்து 156 புத்தர் சிலைகள் வெவ்வேறு வடிவில் தியானிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த பிரகாரத்திற்கும் வெளியில் வந்தால் 7 புனித ஸ்தூபிகள் அமைந்துள்ளன. போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் அதன் பின்னர் 7 வாரங்களுக்கு தியானித்து வீடு வேறு அடையும் வழிகளை கண்டறிந்தார் என்றும் அவற்றை குறிப்பவைதான் இந்த ஸ்தூபிகள் என்றும் சொல்லப்படுகின்றது. கோவிலின் பின்புறம் புத்த துறவிகளுக்கு தீட்சை கொடுக்கும் மண்டபம் அமைந்துள்ளது. கிபி 1834 3ஆம் ராமர் மன்னரால் அமைக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் புத்தர் திரிலோக சேத்திரர் வடிவில் அமைந்துள்ளார். அவருக்கு முன்னர் தரையில்
80 சீடர்கள் தீட்சை பெறும் வகையில் அமைந்திருப்பதைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தின் உள்ளும் நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த தீட்சை மண்டபத்திற்கும் பின்புறம் பிரசங்க மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அழகிய வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தினுள் இருக்கும் புத்தர் சிலைக்கும் அபின் போதைப் பொருளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. அதை தனியாக இன்னொரு காணொளியில் சொல்லுகின்றேன். கோவிலின் வெளிப்புறம் கடைசியாக நாம் காண்பது 8ஆம் ராமர் என்ற மன்னரின் இந்த சிலை. இதை 1974 அமைத்துள்ளனர். இந்த மன்னரின் காலத்தில்தான் திருவெம்பாவை பாடி சிவனும் விஷ்ணுவும் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடும் நிகழ்வு நிறுத்தப்பட்டது. இருப்பினும் இந்நிகழ்வும் திருவெம்பாவை பாடுவதும் தேவசதன் என்று அழைக்கப்படும் கோவிலில் இன்றும் மார்கழி திங்களில் அரச குடும்பத்தின் நிகழ்வாகவே நடைபெற்று வருகின்றது. என்ன நண்பர்களே, தமிழின் பக்தி இலக்கியங்களுக்கும் இந்து சமயத்தின் முக்கிய கூறுகளான சைவம் மற்றும் வைணவம் ஆகியவற்றுக்கும் தாய்லாந்தின் இன்றைய வழிபாட்டு மற்றும் கலாச்சார முறைகளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றன. அவற்றை இன்னும் சில காணொளிகளில் அடுத்த சில மாதங்களில் பதிவிடுகின்றேன். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.